ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி சேனல். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னை பற்றி நான் ஜஸ்ட் லிட்டில் பிட் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து உங்களை மாதிரி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்த ஒருத்தர் நான் தான். பட் வந்து இப்போ என்னோடய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் என்னென்ன வந்து சேவ் பண்ணுறேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோடய ஃப்யூச்சர் பிளான் என்ன, ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன, எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து என்னென்ன பண்ண போகிறேங்கிற விஷயத்தை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ எதை பற்றி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனடியே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாது, விஷுவலைசேஷனாக என்னன்னே தெரியாது. அப்படி வந்து இருந்துமே நான் பண்ண சில காரியங்கள் வந்து அது மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷனாக மாறி எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் மேனிஃபிகேஷனும் நடக்கும். இப்போ வந்து எனக்கு சப்போஸ் வந்து எனக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இன்றைக்கி ஈவினிங் முடிச்சுட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் பஜ்ஜி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினப்பேன். என்கிட்ட சொல்லாமலே வந்து என் வீட்டுக்கார் வேலை முடிச்சுட்டு வந்து பஜ்ஜி வாங்கிட்டு வருவார். சமைக்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், ஏதாவது வெளியில் போயிருப்பார், ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருக்கும், ஜூஸ் டக்குன்னு வாங்கிட்டு வந்து நிற்பார். இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன். ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து கனவு காண்றோம், அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷனாக என்னென்னே எனக்கு லைஃப்பில் தெரியாது. பட் வந்து அந்த ஸ்டேஜில் நான் எதோ பண்ணி எனக்கு நடந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதில் தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ வந்து இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் தவறாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா கூட நிறைய விஷயங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா என்னோடய எஜுகேஷன் பற்றி. பிஎஸ்சி நர்சிங் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் வந்து எனக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லாதனால என்னோடய ஸ்கூலிங்கே வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி டொனேட் பண்ணி தான் நான் படித்தேன். என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃப்ரீயாக தங்குறதுக்கு எஜுகேஷன், இடம், சாப்பாடு எல்லாமே கொடுத்து தான் நான் ஸ்கூலே படித்து முடித்தேன். அந்த ஸ்கூலிங் படித்து முடிச்சுட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க, வந்து இந்த பொண்ணை வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டாங்க, இதை எதுக்கு வந்து வச்சிட்ருக்கீங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க, வேணாம், எதுக்கு கஷ்டப்படுறீங்க, இந்த வயசில் இருந்துட்டு ஒரு வயசு பொண்ணை கையில் வச்சுட்டு எதுக்கு கஷ்டப்படுறீங்க, இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து அந்த டைமில் வந்து எங்கள் பாட்டி வந்து மேரேஜ்லாம் வந்து அவள் எப்போ வேணாலும் பண்ணிப்பா, கல்யாணம் வந்து நகைலாம் அவளே சேர்த்துப்பா, படிக்க வைக்கணும் பொண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அந்த போல்டு டிசிஷன் வந்து அந்த டைமில் வந்து எங்கள் பாட்டி எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிப்ளமோ படிக்கிறதுக்கு வந்து காசு இல்லை. நான் போய் சர்ச்சில் உள்ள ஃபாதர்கிட்ட வந்து டொனேஷன் கேட்குறேன், எங்கள் ஊர் எம்எல்ஏவை போய் பார்க்குறேன். எதுவுமே வந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து டிப்ளமோ நர்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கோர்ஸு, அதை படிக்கிறதுக்கு வந்து நிறைய செலவாகும், நான் எப்படி வந்து உனக்கு வந்து இவ்வளோ காசு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் மணி கொடுத்தாங்க. பை காட் கிரேஸு எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இப்போ 40,000 வருது அப்படின்னா பெர் இயருக்கு எனக்கு வந்து ஒரு 30,000 20,000 அந்த மாதிரி டொனேஷனில் கிடைக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுவோம். அந்த மாதிரி தான் வந்து அதுக்கப்புறம் சுனாமி வந்துச்சு. சுனாமி டைமில் வந்து எனக்கு ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லாக என்னோடய மெஸ் ஃபீஸ் ஃபுல்லாக வந்து 2 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் என்னோடய மெஸ் ஃபீஸை வந்து பே பண்ணாங்க. சாப்பாட்டு பணம் வந்து எங்கள் பாட்டி வந்து மாதம் கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இந்த படிப்பே விட்டுடலாமோ அப்படின்னு ஒரு சில சமயங்களில் வந்து தோணுச்சு. பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன்லி வந்து எனக்கு வந்து சுனாமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. சுனாமி வந்த உடனே வந்து என்ன பண்ணோம் நாங்கள் அப்படின்னா, எங்கள் ஏரியா வந்து பீச் சைடு அப்படிங்கிறதுனால வந்து நிறைய வந்து வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணுறப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் வந்து என்னோடய ஸ்கூல் ஆஃப் நர்சிங் நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கப்போ 20,000 செக் வந்து கையில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த செக்கை எழுதி கொடுக்கவும் என்னோடய மேனேஜர் வந்து காலேஜோட மேனேஜர் வந்து கேட்டாங்க, இந்த செக்கை வந்து உனக்கு வந்து இயர்லி ஃபீஸ் வந்து கட்டணுமா இல்லை வந்து மெஸ் ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த இயர்லி ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி டொனேஷன் வாங்கி நான் கட்டிடுவேன். பட் வந்து மெஸ் ஃபீஸ் மட்டும்தான் எங்கள் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பாட்டு பணத்தை வந்து அந்த டொனேஷன் கொடுத்த அந்த 20,000 ரூபாய் காசில் மாதம் வந்து நான் டிடெக்ட் பண்ண சொல்லிட்டேன். அதனால எங்கள் பாட்டிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வந்து இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு டிப்ளமோ படித்த எனக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து நான் எப்படி
போக முடியும், எப்படி படிக்க முடியும்? நான் படிச்சுட்டு வேலைக்கு போகணும், அதுக்கப்புறமே வந்து என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்சி நர்சிங்கே நான் வந்து அந்த மைண்டில் இருந்த அந்த ஆசையே நான் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, என் தம்பி இடையில சும்மா நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணேன். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இதுக்கு வர சொல்லிட்டாங்க, வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. பட் வந்து என்னால் நான் போகல. என் தம்பிக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க, இது பண்ணுறது காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். என் தம்பி சொல்கிறான், நீ போ, உனக்கு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா நீ போய் படி அப்படின்னு சொல்கிறான். பட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அவங்ககிட்ட, அந்த டைமில் என் தம்பியும் படிச்சுட்டு இருந்தான். என்னோட சேலரி மணி தான் டிப்ளமோ வேலைக்கு போயிட்டு நான் அவனுக்கு கொடுத்த மணியை தான் அவன் வச்சு படிச்சுட்டு இருக்கான். அப்போ நான் படிக்க போயிட்டேன்னா 2 பேருக்கும் யார் ஃபீஸ் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட அப்படின்னா, இல்லை நான் படிக்க போகல, பரவாயில்ல, நீ படிக்கணும்ல, நீ கம்ப்ளீட் பண்ணணும்ல, அதனால் நான் போகல, இட்ஸ் ஓகே, எனக்கு டிப்ளமோ நர்சிங்னு இருந்தால் கூட பரவாயில்ல தான், நான் இதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன், நீ வந்து பிஇ படிக்கணும், நீ வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் விட்டுட்டேன். பட் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் தம்பிக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, உங்கள் அக்கா ஆசைப்பட்டது வந்து ஏதாவது நிறைவேறாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என் தம்பி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்து நிறைய பணக்காரி ஆகணும், காசு சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லலை. என் தம்பி ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கான், எங்கள் அக்கா பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு நினச்சா என்னோட படிப்புனால அவளால் படிக்க முடியல, அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸாக என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் போய் எனக்கு தெரியாமலே காலேஜ் ஃபைன் பண்ணி ராமச்சந்திரா, அப்பல்லோ, சவிதா மெடிக்கல் காலேஜ், இது 3 காலேஜ்லேயும் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் சவிதா வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீஸ் வைஸ் ஓகேவாக இருந்துச்சு அந்த டைமில் எங்களுக்கு. அதனால சவிதாவை வந்து ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாங்க வந்து, நீ படிக்கிறியா அப்படின்னு, பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன், நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்கவும் எனக்கு எப்படி வந்து அதை இது பண்ணுறதுனே தெரில. பயங்கர சந்தோஷமாக இருக்குது, எப்படா நம்ம நினச்ச ஒன்று அதுக்கப்புறம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டைமில் வந்து நான் யூனிவர்ஸுக்கு தேங்க்யூ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரொம்ப சின்ன வயசு, நான் ஒரு 22 இயர்ஸு. ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியல. பட் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், நான் வந்து நினச்சது நடந்துருச்சு, அதனால் தேங்க்யூ அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா, என்னால் முடியாத ஒரு விஷயம், என்னால் படிப்பையே வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத எனக்கு பிஎஸ்சி நர்சிங் வரைக்கும் நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் இல்லாமல், கடவுளோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் இது எப்படி நடந்திருக்கும்? இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ வந்து யாராவது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீரும். நம்ம வந்து நல்லது நிறைய பேருக்கு செய்கிறப்போ, நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆசைகளையும் வந்து கடவுள் வந்து நிறைவேற்றி வைப்பார். 2வது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிங்கப்பூர் நர்சிங் ஜாப். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே சிங்கப்பூர் வரணும்னு பயங்கர ஒரு கனவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய கனவு. பட் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட படிப்பு டிப்ளமோ நர்சிங் முடிச்சதுக்கப்புறம் போய் கேட்டேன், நான் சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க, மேரேஜ் ஆகாமல் உன்னை எங்கேயும் அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்திருந்தால் கூட இன்னும் நிறைய லைஃப்பில் செட்டில் ஆகியிருந்துருக்கலாம் அப்படின்னு நான் நிறைய யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், மேரேஜ் ஆகிட்டு போனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை ஆகிடுச்சு. கை குழந்தை 1 வயசு 6 மாத குழந்தையில என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன், உன்னால் நான் சிங்கப்பூர் போகிறேன், வேலைக்கு போகிறேன், நம்ம ஃபேமிலியில் கஷ்டமாக இருக்குல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என் ஹஸ்பண்ட் இனிமேல் சிங்கப்பூர் உனக்கு ஒரு ட்ரீமா? அதெல்லாம் கிடையாது, இங்கே உள்ள வேலையை பார்த்துட்டு நீ இரு, குழந்தைய விட்டுட்டு நீ எப்படி சிங்கப்பூர் போவ, சிங்கப்பூரில் போய் எப்படி, அதெல்லாம் வேணாம், அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேணாம், கை குழந்தைய விட்டுட்டு போனால் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் விடவே இல்லை. பட் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு நிறைய கடன் ஆகிட்டு வீடு வாங்கிட்டோம். அந்த டைமில் வீடு வாங்கினதுக்கப்புறம் நிறைய லோன் போட்டு என் ஹஸ்பண்டோட சேலரி பத்தலை. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த டைமில் ஸ்மால் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிட்டு, பட் அதுக்கப்புறம் 1 மந்தில் எனக்கு சரியாயிடுச்சு. என் வீட்டுக்கார் பயந்ததுக்கப்புறம் சொன்னார், நீ என்ன ஆசைப்பட்ட, சிங்கப்பூர் போகணுன்னு தானே ஆசைப்பட்ட, கண்டிப்பாக போ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஜாபுக்கு நர்சிங் ஜாப் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூருக்கு வந்துட்டேன்.
அதுதான் நம்ம ஒன்று சின்ன வயசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நான் வந்து எப்படி சிங்கப்பூர் பற்றி எப்படி விஷுவலைசேஷன் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து மலேசியாவில் ஒர்க் பண்ணார். அப்போ அப்பா வந்து ஒர்க் பண்ணுறப்ப சிங்கப்பூரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிங்கப்பூர் வந்து இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நர்சஸ்க்கு வந்து நல்ல வாண்டட் அந்த மாதிரி சொல்லவும் நானாக ஒரு கற்பனையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது பேர் தான் விஷுவலைசேஷன். எனக்கு அப்போ தெரியல. பட் வந்து நான் ஒன்ஸ் வந்து சிங்கப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிங்கப்பூர் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அந்த 80s உள்ள அந்த பிரியா ஃபிலிம் அந்த சாங்ஸ் எல்லாம் நிறைய அடிக்கடி பார்ப்பேன். அந்த பாட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தான் வந்து சிங்கப்பூரில் உள்ளவங்கலாம் இருப்பாங்களோ, இப்படி இருப்பாங்களோ, இப்படி தான் இருப்பாங்களோன்னு சொல்லி நானும் ஒரு கற்பனைக்கு வந்துட்டேன். அந்த எப்படி இந்த நாட்டுக்கு நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான பிலீவ் எனக்கு இருந்துச்சு. ஸோ எப்படியும் விடாமல் ட்ரை பண்ணி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது போயிடுமோ, என்னோடய ட்ரீம் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், எனக்கும் ஸ்லைட்லி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அந்த டைமில் நடந்ததுனால கொஞ்சம் வந்து அவர் வந்து எனக்கு சரி நீ விருப்பப்பட்டல்ல பரவாயில்ல போய் ஜாபுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இது வந்து எனக்கு 2வது நடந்த விஷயம். 3வது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யாருக்காவது நடக்குமா என்னன்னு தெரியல. பை ஷாப் அட் நியர் ஃபேமஸ் சர்ச். இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து சின்ன வயசாக இருக்கப்போ அம்மா அப்பா இறந்துட்டாங்க இல்லையா. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து இன்கம் வேணும். ஸ்கூல் டேஸ்லலாம் ஈவினிங் டைமில் வந்து சர்ச்சுக்கு வந்து எங்கள் பாட்டி கூட வந்து பூ விற்கிறதுக்காக போவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ்லலாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீக் வீக்கெண்ட்லலாம் வந்து பாட்டி கூட வந்து இது வெள்ளரிக்காய் வாங்கிட்டு போகிறது, மாம்பழம் வாங்கிட்டு போகிறது, தயிர் விற்கிறது, அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுவேன். பாட்டி கூட சேல் பண்ணுவேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ரோட்டில் வந்து வெயிலில் வந்து விற்கணும். கொடை இருக்காது அந்த டைமில், ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து கடையில் உட்காந்துட்ருப்பாங்க. கடையில் உட்காந்துட்ருக்கப்போ அந்த கடை வச்சுருக்கவங்களாம் பயங்கர பணக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், லட்சாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எனக்கு என்ன அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வெயிலில் தலையில் துண்டு கூட போடாமல் ரோட்டில் உட்காந்துருக்கப்ப நான் என்ன பண்ணுவேன், அப்போ அந்த கடையில் உள்ள கடைக்கார ஓனரை பார்ப்பேன். இந்த ரோட்டில் வந்து நம்மளும் வந்து ஒரு கடை வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஆளாகி நம்ம ஒரு பெரிய லெவலில் போய் நம்ம வந்து இந்த கடையை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னா, பை காட் கிரேஸ் நான் வந்து என்ன நினச்சனோ அதே மாதிரியே வந்து நான் வந்து இங்கே சிங்கப்பூர் வந்து ஒரு ஷாப், அந்த டைமில் ஷாப் வாங்குகிற டைமில் என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. நிறைய பேர் எனக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணாங்க. பணம் லோன் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோல்டு லோன் அடகு வச்சோம். அந்த வாங்கின வீடை வந்து நான் வந்து சிங்கப்பூர் வந்து கடனை கட்டிட்டேன். திரும்பியும் அதுக்கு லோன் அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி என் கையில் காசே இல்லாமல் அந்த எல்லோரும் கொடுத்த காசை வச்சு, அதுக்கப்புறமே வந்து கடன் கொடுத்த காசை வச்சு, அதுக்கப்புறம் கோல்டு லோன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி அந்த ஷாப்பை வந்து நான் வாங்கிட்டு போயிட்டு நாள் வந்து அந்த ஷாப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறப்போ என் மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம என்ன நினச்சோம், நம்ம வந்து நடு ரோட்டில் உட்காந்து இந்த வெயிலில் வந்து வியாபாரம் பண்ணுறோம், நம்மளுக்குன்னு ஒரு சொந்த கடை வேணும், இந்த நடு ரோட்டில் இந்த ஏரியாவில் வந்து நம்ம கடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷுவலைசேஷன் பண்ணிட்டேன். முன்னாடியே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன். அந்த பண்ணினது வந்து ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு நடந்திருக்கு. நான் பெருசாகி வேலைக்கு வந்து மேரேஜ் பண்ணி குழந்தை பிறந்து எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் சின்ன வயசில் ஆசைப்பட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நடத்தணும், நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம விரும்பிட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படியாச்சும் கொண்டு வந்து கொடுத்துரும். நீ எதை தேடிட்டு இருக்கியோ அது உன்னை தேடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இது வந்து ஒரு ராங்கான இது கிடையாது. இது வந்து 100% கரெக்டான ஒரு பொன்மொழி. இதை நான் வந்து எனக்கு பிலீவ் பண்ணுறேன். நான் எதெல்லாம் தேடினனோ அதெல்லாம் என்னையே வந்து கண்டிப்பாக சேருது. அதனால் வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு டே ஓப்பன் பண்ணி அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணி கீயை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஷாப்பில் வந்து என்னோடய கீ செயின் எங்கள் பாட்டியோட பேர் தான் போட்டேன். எங்கள் பாட்டி பேர் வந்து சரோஜா. ஸோ நான் வந்து ரோஜான்னு ஒரு கீ செயின் எழுதி அந்த கீ செயினை கொண்டு போய் எங்கள் பாட்டி கையில் கொடுத்தேன். எங்கள் பாட்டி கையில் கொடுத்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நீ என்ன வேணாலும் இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்ட, 85 வயசாகுது எங்கள் பாட்டிக்கு, 85 இயர்ஸ் வரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, வெயிலில் நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, நான் வந்து
உனக்கு வந்து இப்போ வந்து நான் இந்த ஷாப்பை வந்து உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், நீ என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கோ, பூ விற்கணுமா விற்றுக்க, காய் விற்கணுமா விற்றுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லி கீயை கொடுத்தேன் அவங்கக்கிட்ட. பட் வந்து எங்கள் பாட்டி வந்து வாங்கலை. ஏன்னா வந்து நீ யூஸ் பண்ணிக்க, உனக்கு வந்து இன்கம் வந்து வர வச்சுக்க. எங்கள் பாட்டி வந்து நான் சம்பாதிக்கிறப்பவே எங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க. நீ மேனேஜ் பண்ண, உனக்கு அப்போ தான் பொறுப்பு வரும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருவாங்க நான் சேலரி வாங்குகிற காசு எல்லாத்தையும். ஸோ வந்து அப்போ வந்து எங்கள் பாட்டி கையில் கொடுத்தது எங்கள் பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம இவ்வளோ ஸ்டேஜில் இருந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கு சந்தோஷம். பட் எங்கள் பாட்டி வந்து எந்த பிஸ்னஸும் பண்ண அந்த கடையில் விரும்பலை. அதனால் வந்து நான் ரெண்டலுக்கு விட்டுட்டேன். இப்போதைக்கு ரெண்டலுக்கு விட்டுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இது டைம் இருந்தது, இல்லை நான் அங்கே போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து நான் என்னோடய ஓன் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். 4வது பார்த்திங்கன்னா சேம் ஜாப், சேம் கம்பெனியில் வந்து திரும்ப எனக்கு வேலை கிடச்சிச்சு. சேம் கம்பெனி ஜாப். ஏன்னா இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை வந்து நம்ம சிங்கப்பூரை விட்டு வேலையை விட்டு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் அதே கம்பெனிக்கு வர்றதுங்கிறது 100ல் ஒருத்தர் 1000க்கு ஒருத்தர் அந்த மாதிரி பயங்கர லக்கில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து நான் வேலைக்கு விட்டு கோவிட் டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் முடியாதனால நான் ஜாபை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டேனா. ஸோ வந்து அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம் ஊரில். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி திரும்பி நம்ம வந்து சிங்கப்பூர் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ட்ரை பண்ணேன். பட் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் ரெஸ்யூம் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து 3 வீக்ஸ் ஆகும் ரிப்ளை வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னென்னா ஒரு பயம். அந்த டைமில் இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூ மிஸ் பண்ணி, ஏன்னா சிங்கப்பூருக்கு வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இன்டர்வியூ வரும். இப்போ அந்த இன்டர்வியூ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா எந்த ஜாப்புமே நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப வருஷம் எங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஊரில் இருக்கோம். பட் சிங்கப்பூருக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த இது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்மளுக்கு எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் போயிடலான்னு சொல்லிட்டு MOM இன்டர்வியூ வந்துச்சு. அதில் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு என்னென்னா, என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னோடய பிளேஸ்க்கு என்னோடய வார்டுக்கு நான் போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். கடவுள் வந்து எனக்கு அந்த MOM கவர்மெண்ட் வந்து எடுத்து அதை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போடுவாங்க ஜாபுக்கு. சிங்கப்பூரில் உள்ள எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கோ அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் ஜாப் போடுவாங்க. பட் எனக்கு லக்கிலி பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்த இடத்துலையே, வேலை பார்த்த யூனிட்லேயே திரும்பவும் எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன், வேண்டிகிட்டு இருந்தேன். நான் வேலை பார்த்த இடத்துக்கே திரும்ப நான் போகணும், எனக்கு அந்த இடமே கிடைக்கணும், எனக்கு அங்கேயே வேலை பார்க்கணும். ஏன்னா என்னோடய கலீக்ஸு எனக்கு எல்லாருமே அங்கே பிடிச்சது. நானாக விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணி ஜாபை விருப்பம் பண்ணி வந்துட்டேன். பட் வந்து அந்த டைமில் எனக்கு அந்த சேம் இடத்துல வந்து எனக்கு வேலை கிடைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. 5 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன். நான் வந்து அசிஸ்டன்ட் நர்ஸாக வேலைக்கு போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். அந்த டைமில் ப்ரொமோஷனுக்கு கிடச்ச டைமில் நான் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன். எல்லோரும் என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் நர்ஸாக வேலை பார்த்து தான் ஸ்டாஃப் நர்ஸ் ப்ரொமோஷன் கிடச்சிது. என் பேரும் அந்த டைமில் வந்து லிஸ்ட்டில் போயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் வந்து ஹஸ்பண்டுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். திரும்ப வரப்போ நான் அசிஸ்டன்ட் நர்ஸாக தான் வந்தப்போ பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, என்னோடய கொலீக்ஸ் என் கூட பழைய பேட்ச்மேட் எல்லாருமே ஸ்டாஃப் நர்ஸாக ரெஜிஸ்டர் நர்ஸாக ஆகிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரே கஷ்டம். என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷனை. ஃபஸ்ட்டு ஐயோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபெயிலாக போயிட்டோம், தோற்று போயிட்டோம், நம்மளுக்கு வந்து நினச்சது நடக்கலையே, நம்ம திரும்பியும் அசிஸ்டன்ட் நர்ஸாக வரணுமே, வந்துட்டோமே, இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் நம்ம ஸ்டாஃப் நர்ஸாக ரெஜிஸ்டர் நர்ஸாக ப்ரமோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணுமேன்னு சொல்லி பயங்கர கஷ்டம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டார்ச்சராக இருக்கும், ஏண்டா வேலைக்கு போகிறோன்னு இருக்கும். வித்தின் 1 இயர்லேயே என்னோடய ப்ரேயரை வந்து யூனிவர்ஸ் கேட்டு எனக்கு வந்து ப்ரமோஷன் வந்து நான் என்னோடய அப்ளிகேஷன் வந்து ப்ரமோஷனுக்காக அப்ளிகேஷன் வந்து ஹச்ஆர்க்குள்ளே போயிடுச்சு. எனக்கு வந்து இதை பிலீவ் பண்ணுறதா என்னன்னு அப்படி ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிலீவ் பண்ணுறதா என்னன்னே தெரியல. பட் வந்து எல்லா விஷயங்களுமே நம்ம கேட்டால் நடக்காதது எதுவுமே கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நடக்கும். இது வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷம் கழித்து கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வந்து 1 இயர்லேயே என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஹச்ஆர்க்குள்ளே போணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் அவ்வளோ விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு நம்ம எப்படி இந்த ஜாபை நம்ம வாங்குறது, எப்படி நம்ம சீக்கிரம் ப்ரமோட் ஆகுறது, நம்மளோட கொலீக்ஸ்லாம் வந்து மேலே போயிட்டாங்களே, நம்ம கீழே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அவங்கள பார்த்து பொறாமை கிடையாது, பட் வந்து மனசில் ஒரு வருத்தம் இருக்கும்ல, நம்ம இந்த மாதிரி கீழே போயிட்டோமே, டவுன் ஆகிட்டோமே, நம்ம லைஃப்பில் இது மாதிரி தோற்று போயிட்டோமே அப்படின்லாம் சொல்லி நிறைய நினச்சிருக்கேன். பட் என்னோடய கான்ஃபிடென்ட்டை விரலை, எப்படியாச்சும் நம்ம ரெஜிஸ்டர் நர்ஸு சீக்கிரம் நம்ம வாங்கிடணும்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். அது மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது.
அப்ளை பண்ணதும் எக்ஸாமுக்கு சென்ட் பண்ணாங்க, ரெஜிஸ்டர் நர்ஸ் எக்ஸாமுக்கு சென்ட் பண்ணாங்க. நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு ப்ரொமோஷன் வந்து டக்குன்னு கிடச்சிருச்சு. 6வது பார்த்திங்கன்னா கோடீஸ்வரி ஆகணும்னு நான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணது. ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு அம்மா அப்பா இல்லை சொல்லிவிட்டு ஏழை ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்னை நிறைய பேர் வந்து இப்போ என்னோடய சொந்தக்கார பசங்களோட நாங்கள் நிற்கிறப்போ என்னோடய ரிலேட்டிவ் பிள்ளைங்களை வந்து நல்லா கொஞ்சுவாங்க. எங்களை வந்து டக்குன்னு ஒரு சைடில் வச்சுட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்த ஒரு இதுக்காக கேட்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் என் மனசுக்குள்ளே என்ன எண்ணம் தெரியுமா, எப்படியாச்சும் நம்ம பெரிய லெவலில் வரணும். இப்போ பணக்காரவங்களாம் பார்த்தா லட்சாதிபதி வீடுன்னு வில்லேஜ் சைட்லாம் சொல்லுவாங்க. அவன் யார் பெரிய லட்சாதிபதி, அவங்க வீடு என்ன பெரிய லட்சாதிபதி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் லட்சாதிபதியை தாண்டி கோடீஸ்வரி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். 1 crore வந்து என் லைஃப்பில் வந்து நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான எஃபர்ட்டை வந்து நான் நிறைய போட்டேன், நிறைய பண்ணேன், நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், நிறைய வந்து எனக்கு வந்து பாசிவ் இன்கம்மை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து 1 crore வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். கோல்டு வாங்கினேன், நிறைய கோல்டு வாங்கி சேர்த்தேன். இப்போ நான் வாங்கினப்போ கோல்டோட ரேட்டு வந்து 25,000, 30,000, 40,000, 50,000. பட் இப்போ 1 பவுன் கோல்டோட ரேட் என்ன 1,20,000, 1,10,000 விற்கிது. அப்போ வந்து எப்படி நான் வந்து எனக்கு தேவையான அளவு கோல்டு, வீடு, சொந்த வீடு, கடை, இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து பார்க்குறப்போ வந்து நான் வந்து 1 crore வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட சின்ன வயசு ட்ரீம். கண்டிப்பாக வந்து நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை வந்து என்னோட அங்கிள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட அங்கிளும் வந்து இன்னொருத்தவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு என்னை பார்த்து, இந்த பொண்ணு தான் நல்லா இருக்கே, நீ மேரேஜ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சித்தப்பா பையன் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லாதனால அந்த மாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பேரில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து 10 லட்சம் எங்கள் பாட்டி பணம் போட்டு வச்சுருக்காங்க, இதை கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி சொன்னாங்க. லட்சம் என்ன, கோடியில் நான் சம்பாதிப்பேன், கோடியில் நான் வாழ்வேன், கோடியில் நான் சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். வாழ்ந்தால் கோடீஸ்வரியாக தான் நான் வாழணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். இப்போதைக்கு நான் வந்து 1 crore ரீச் பண்ணிட்டேன். வீடு, என்னோட கடை, என்னோட கோல்டு, என்னோட பாசிவ் இன்கம் இதெல்லாம் சேர்த்தா வந்து நான் 1 crore வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட சின்ன வயசு ட்ரீம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் இருக்குது அப்படின்னா விடாமல் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மை ஓன் ஹவுஸ் இன் சென்னை. இப்போ வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து புதுசு தான், பட் புதுசு கிடையாது, அவங்க வந்து ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்காங்க. பட் வந்து நானும் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து வாடகை வீட்டுக்கு தான் போனோம். வாடகை வீட்டுக்கு போனப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு நாள் வந்து சண்டே அன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, நான் வந்து ஊர்லேருந்து ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டுக்காலை வந்து உடச்சிட்டு இருந்தேன். உடனே ஹவுஸ் ஓனர் வந்து என்கிட்ட பயங்கரமாக திட்டினாங்க. இந்த மாதிரி வந்து ஆட்டுக்கால்லாம் எடுத்துகிட்டு வந்து உடைக்கிறீங்க, சத்தம் அவ்வளோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் என்னை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. திட்டிட்டு போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, என் வீட்டுக்கார் வந்ததும், நீ சொந்த வீடு எனக்கு வாங்கி கொடுக்கலன்னா இங்கே நான் வாழவே முடியாது, சொந்த வீடு இல்லாமல் சென்னையில் நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம நிலமை உனக்கு தெரியும், நீ படிச்சுட்டு இருக்க, தம்பி படிச்சுட்டு இருக்கான், 2 பேருக்கும் நான் பே பண்ணிகிட்ருக்கேன், வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், இந்த டைமில் எப்படி சொந்த வீடு வாங்க முடியும், எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது நம்மளுக்கு, எப்படி சொந்த வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் கேட்டார். இப்போ நான் சொன்னேன், வாங்கணும்னு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாங்கலாம், அது வந்து நடக்காத வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கண்டிப்பாக நடத்தலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாரம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். மறுவாரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விளம்பரம் வருது, இதில் பேப்பரில் ஒரு விளம்பரம் வருது. என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பில்டிங் வந்து நாங்கள் இப்போ தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங் வந்து நாங்கள் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங் கட்ட வந்து மீதி பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருந்தது. என் ஹஸ்பண்ட் சொன்னார், இதை போட்டிருக்கு அப்படின்னாரு, போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ எந்த நினப்பில் வந்து இதை சொல்கிற, அட்வான்ஸ் என்னை கொடுக்க சொல்கிற, அட்வான்ஸ் 10,000 என்கிட்ட காசு கிடையாது, நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். நீங்கள் போய் காசை கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே வந்து என் வீட்டுக்காரர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி 10,000, அந்த அட்வான்ஸ் காசு கூட எங்கள் கையில் கிடையாது, 10,000 காசை எடுத்துகிட்டு போயிட்டு
அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு வந்துட்டார். பே பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு எனக்கு மேரேஜுக்கு போட்ட நகை, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து 8 லட்சம் வந்து பேங்க் வந்து கொடுத்து பேங்க் லோன் கிடச்சிது. அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட கடன் வாங்கி நாங்கள் வந்து ஒரு சொந்த வீடு வந்து என்னோடய கனவு வந்து நிறைவானது வந்து அன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் பண்ண அன்றைக்கி என் கழுத்தில் வந்து ஒரு அரை பவுன் செயின் கூட கிடையாது, மஞ்சள் கயிறில் தான் நின்னேன். வரவங்களாம் என்ன இப்படி நகை இல்லாமல் இருக்கேன்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் நகை இல்லாமல் நிற்கிறது பெருசு கிடையாது. எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு நான் சென்னையில் நினச்சேன். ஒன்றுமே இல்லாத எனக்கு ஒரு வீடு வந்து சென்னையில் வேணும்னு நினச்சி நான் வாங்கினேன். அப்போ வந்து எனக்கு அதுதான் பெருசாக தெரிஞ்சதே தவிர, நான் ஃபங்க்ஷனில் வீடு குடிப்புறதில் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் எனக்கு நகை போட்டுட்டு நான் என்ன அழகுப்படுத்திக்கணுங்கிறத விட எனக்கு சொந்த வீடு கிடச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக என் ஹஸ்பண்ட் கூட அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணேன். 8 பார்த்திங்கன்னா 100 பவுண்ட் கோல்டு. இது வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து தங்கம் போட்டு நான் வந்து என்னை ஜொலிக்க வைக்கிறதுக்கு வந்து எனக்கு 100 பவுன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு வந்து இவ்வளோ இருக்கணும், என்னோடய லைஃப்பில் வந்து நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு இது தான் வந்து நான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து 100 பவுண்ட் கோல்டு சேர்க்கணும். கண்டிப்பாக வந்து அது பயங்கர ஒரு வெறி எனக்கு. அதை சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிராம் நகை வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது. சின்ன வயசில் வெயிலில் நின்று வேலை பார்த்தாலும் நகையை போய் நம்ம வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது. அதனால வந்து நாங்கள் படிப்புக்கு என்னோடய காசை வந்து படிப்புக்காகவும் நாங்கள் சம்பாதிக்கிற காசே கொஞ்சம் தான் வரும். ஒரு நாளைக்கு 100 ரூபாயா 50 ரூபாயா தான் கிடைக்கும் எல்லாத்தையும் விற்றா. அதை வச்சு நாங்கள் எப்படி நகை வாங்க முடியும்? நாங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறப்போ வந்து நாங்கள் நிறைய பேர் பார்ப்போம். நிறைய நகை போட்டிருந்தோம், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேறு மாதிரி கிடைக்கும். நம்ம ஒன்றுமே இல்லாமல் போகிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து போடுறதுக்காக இந்த நகையை வாங்கலை, போட்டு 4 பேர்கிட்ட காமிக்கணும்னு வாங்கலை. இது என்னோடய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சேவிங்ஸ்க்காக நான் பிளான் பண்ணி நான் வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த கோல்டு எப்படி வாங்கினேன், என்னென்ன பிளான் பண்ணி வாங்கினேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கிங்க. இன்னும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஒரு வீடியோ இன்னும் நல்ல வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். யாருக்கு வேணுமோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டு எப்படி சேவ் பண்ணுறது, கோல்டு சிஸ்டம் என்ன, எந்தெந்த வகையிலலாம் நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து போடுறேன் வீடியோ, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். 9 பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேல் சைல்டு. எனக்கு வந்து 100% வந்து என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை வந்து மேல் சைல்டாக தான் வேணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டு பெரிய வாலில் வந்து செவுத்தில் வந்து பெரிய ஆம்பளை பையன் போஸ்டர் வாங்கி ஒட்டிட்டேன். டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறப்போ வெளியில் போகிறப்போ நான் வந்து எப்பப்பெல்லாம் அந்த ரூமுக்கு போகிறேன் என்ன பண்ணுறோனோ எப்போவுமே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும், ஃபஸ்ட்டு பையன் வந்து மேல் சைல்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் 100% முடிவு பண்ணிட்டேன். யாராச்சும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது வந்து உனக்கு பொம்பளை பிள்ளையாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், நோ நான் 100% வந்து பிலீவ் பண்ணுறேன், இது எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னு நான் அடித்து அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் 10 பார்த்திங்கன்னா மேரேஜ். என்னோடய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் வீட்டில் வந்து சொல்லிட்டேன், எனக்கு வந்து பையன் வந்து ஃபாரினில் வேலை பார்க்குறவங்கலாம் எனக்கு வேண்டாம், சென்னையில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி பையன் தான் எனக்கு வேணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு செட்டில் ஆகிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். எனக்கு வந்து நிறைய வந்து வரவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி நிறைய ஃபாரின் மாப்பிள்ள தான் நிறைய வந்துச்சு. வெளிநாட்டில் யூஎஸில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, அப்புறம் உள்ளூரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி தான் நிறைய அலைன்ஸ் வந்தது. இல்லைனா திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. எனக்கு வந்து நான் அந்த டைமில் சென்னையில் வேலை பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் வந்து விஷுவலைஸ் பண்ணேன், சென்னையில் வந்து ஒன்றா இருக்கணும், 2 பேரும் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நான் விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சென்னையிலேயே ஒரு பையன் வந்து கிடச்சிட்டாங்க. சென்னையில் வேலை பார்க்குற பையன் ஊர் சைடில் உள்ள பையனாக இருக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். நான் என்ன நினச்சனோ, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரியே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தாங்க. என்னால் என்னை நல்லா பார்த்துக்கணும், ஏழை வீட்டு குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹஸ்பண்ட் வீடு வந்து ரொம்ப ரிச்சாக வேண்டாம், ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து நம்மளை ரொம்ப நல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரியே என் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆன உடனே எனக்கு படிப்புக்காக செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறமே என் தம்பியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எவ்ரி மந்த்து ஃபீஸ் கட்டுவாங்க என் தம்பிக்கு. என்ன நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து எனக்கு வேணும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே வந்து எப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேனோ, என்னையும் என் தம்பியும் கைவிடாமல் பார்த்துக்கணும். என்ன மேரேஜ் பண்ணிட்டு ஒரு சில பேர் வந்து தம்பியை பார்த்துக்க மாட்டாங்க.
என் தம்பியையும் பார்த்துக்கணும், அவன் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி நான் நினச்சேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து இது யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நினச்ச மாதிரியே எனக்கு அமைஞ்சிருந்தது. 11 பார்த்தீங்கன்னா மை சன் 100% மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் நினச்சேன்னா இடையில வந்து அவனோட எஜுகேஷன் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. டீச்சர்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லாம் என்னாச்சு நகுலுக்கு, நல்லா படிக்க மாட்றான், மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கான், எல்லா பிள்ளைங்களுமே வந்து நல்லா வாங்கியிருக்காங்க, நகுலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆனால் படிப்பு ஏறல, நிறைய கான்ஷியஸ் வந்து மிஸ் ஆகுது, லிசன் பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நானும் இல்லை, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். என் ஹஸ்பண்டை விட்டுட்டு ஊருக்கு போயிடுவேன், வேலைக்கு போயிடுவாங்க, டியூஷனுக்கு அனுப்பணும், டியூஷனும் சரியில்லைங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது என் பையன் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி, ஏன்னா அவங்களோட அண்ணன் பசங்கள்லாம் வந்து நிறைய வந்து மார்க் எடுப்பாங்க, இவன் மட்டும் அந்த டைமில் கம்மியாக வாங்கிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பிள்ளைங்கள்லாம் 95 99 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். என் பையன் 40 45 தான் எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து எல்லாம் புரியணும், நல்ல நாலேஜ் வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தேன். நிறைய படிக்கணும், ஏன்னா நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைய, ஃப்யூச்சரில் வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்போ இப்படி மார்க் எடுத்தால் எப்படி போகிறதுன்னு எனக்கு ஒரே கவலை. அப்புறம் என் பையன்கிட்ட வந்து கொஞ்சம் பேசினேன். அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன், இங்கேருந்து கஷ்டப்படுறேன், அப்பா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க, நல்லா படிக்கணும், லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசினேன். நானும் நிறைய நினச்சேன் என் பையன் வந்து நல்லா படிக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ண நினச்சேன். ரீசெண்ட்லி வந்து அவன் 100க்கு 100 வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் வாங்கியிருந்தது. டீச்சரே ரொம்ப ப்ரௌடாக பார்த்துருக்காங்க அவனை. ஏன்னா வந்து நகுல் வந்து இவ்வளோ மார்க் எடுப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சு, கிரேட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி என் பையன் படிக்கணும் அப்படின்னு நான் எல்லா பேரண்ட்ஸும் வந்து படிக்கணும்னு ஆசை தான், பட் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணலை. நல்லா படித்தா தானே நம்ம ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஜாபுக்கு போக முடியும், நல்ல கிரேட் எடுத்தால் தானே, அந்த ஒரு இது இருந்துச்சு எனக்கு. அதை நான் என் பையன்கிட்ட வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணல, நீ நல்லா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் நாலேஜுக்கு உன்னால் எவ்வளோ முடியுதோ அதை படி அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் என் மனசுக்குள்ளே வந்து என் பையன் இவ்வளோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதே மாதிரியே எடுத்துட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ, சேவிங்ஸு, மணி சேவிங்ஸ் டிப்ஸு, கோல்டு சேவிங் டிப்ஸ் எல்லாம் வந்து நான் என்னென்ன பண்ணுறனோ, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறனோ, எப்படி சேர்க்குறனோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I love you all.